ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? ஸோ டுடே என்னோட டாபிக் இஸ் சூஸ் யுவர் ஹார்ட். சூஸ் யுவர் ஹார்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஃப்ரேஸ் தான். அண்ட் இட் இஸ் சம்திங் ஐ ஹோல்ட் வெரி டியர். இது யாரோ அதை பற்றி அதிகமாக கேட்கல, அப்படி அதை பற்றி தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ். நிறைய பேசி அதை நான் டைல்யூட் பண்ண விரும்பலை. வெரி வெரி கிரிட்டிக்கல் மெசேஜ். அதை கேட்டு நம்ம லைஃப்பில் அப்படியே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிட்டிங்கன்னா, இஃப் யூ திங்க் அபவுட் இட் ஃபார் அ லிட்டில் வைல், நீங்கள் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணிக்கலாம். சூஸ் யுவர் ஹார்ட் அப்படின்னா, லைஃப்பில் எது பண்ணுறதா இருந்தாலும் அது பண்ணுறது ஹார்ட் இல்லைன்னா டிஃபிகல்ட் அப்படின்னு இருக்கும். பண்ணாமல் இருக்கும்போது வரக்கூடிய காஸ்ட் டிஃபிகல்ட் அப்படின்னு இருக்கும். இதில் எது வேணுன்றது நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாமுக்கு உட்காந்து கற்றுக்கணுன்னா அது வந்து டிஃபிகல்ட்டு தான், ஹார்டு தான். தூக்கம் இல்லாமல் சாப்பாடு ரொம்ப தேவையான சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்டு ரொம்ப 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 ஃபோக்கஸ்டாக மற்ற வேலைக்கு இடையிலே வச்சு நம்ம வந்து நம்மளோட ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, அதுவும் உட்காந்து புஸ்தகம் பிடிச்சி உட்காரும்போது அங்கே இங்கே மைண்டை என்ன சொல்கிறது அலைய விடாமல் நீங்கள் உட்காந்து அது படிக்கிறீங்கன்னா தட் இஸ் ஹார்ட். அந்த ஹார்ட் வேணும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டைம் நீங்கள் ஈஸியாக இருக்கலாம், ஒன்றுமே படிக்காமல் அந்த டைமில் மூவி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றலாம், எப்படியோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்புறம் ரிசல்ட் வரும்போது ஒரு ஹார்ட் இருக்கும். ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகலைன்னா அது ஒரு ஹார்டு. அந்த ஹார்டு வேணுமா, எக்ஸாமுக்கு கற்றுக்கிறதுக்கான ஹார்ட் வேணுமான்னு நம்ம தேர்வு செய்யணும். இதே மாதிரி நம்மளோட ஒர்க்கில் நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம கஷ்டப்பட்டு நல்லபடியாக அது மேலே உழைச்சி ஒரு இடத்து வரைக்கும் போய் சேர்றது வந்து ஹார்ட் தான். கொஞ்சம் கூட ஈஸி கிடையாது. ஆனால் ஒர்க்கு வந்து பண்ணாமலே விட்டுக்கிட்டு கடைசியில் லைஃப்லே வந்து எங்கேயும் போய் சேராமல் ஒரு ஃபெயிலராக மாறுறதும் வந்து ஹார்டு தான். இதில் எது நமக்கு பிடிக்கும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், சூஸ் பண்ணணும். டயட்டிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹார்ட் தான். டெய்லி வந்து எவ்வளோ நமக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம முன்னாடி அப்படியே குமிஞ்சு இருக்கும்போதுமே நம்ம அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்துணவு மட்டும் கொஞ்சோன்னு அளவுக்கு சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹார்ட் தான். எவ்வளோ நம்ம டயர்டாக இருந்தாலும், வேறு ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும், ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்களாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கீடு பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதும் ஹார்டு தான். ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு வந்து ரொம்ப அன்ஹெல்தியாக போயிட்டு டிசீஸ் வந்த பிறகு அந்த டிசீஸுக்கு பணம் செலவு பண்ணி, மெடிசின் செலவு பண்ணி, டைம் செலவு பண்ணி, பாடியில் பெயின் தாங்கி வலி தாங்கி நடக்கிறது வந்து ஒரு ஹார்டு தான். இதில் எந்த ஹார்டு வேணுங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஒரு கெட்ட பழக்கம், இப்போ ஸ்மோக்கிங் ஒரு ஒடெவர், ஒரு ஆல்கஹாலிசம், அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை வந்து விட்டு விடுறது ஹார்டு தான். இல்லை அதே பழக்கத்திலே போய்கிட்டு உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து நாசமாக போகிறது வந்து ஒரு ஹார்டு தான். இதில் எந்த ஹார்ட் வேணும்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். டிசிப்ளின் இஸ் ஹார்ட், ரிக்ரெட் இஸ் ஹார்டர். இதில் எது உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். காலையில் எந்திரிக்காமல் நல்லா தூங்குறது, உங்களோட பெட்டிலே படிக்கிறது, உங்களோட கவுச்சில் உட்காந்துருக்கிறது, உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் அழகாக நல்லபடியாக உட்காந்துருக்கிறது ஈஸி தான். எல்லோரும் ஸ்லாக் ஆஃப் பண்ணும்போது நீங்களும் ரொம்ப ஸ்லாக் ஆஃப் பண்ணி லேசியாக இருக்கிறது வந்து மிக மிக சிறப்பான ஈஸி தான். ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கடினமாகிடும், வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ அந்த ஹார்ட் வேணுமா, இல்லை இப்போ வந்து டைமில் எந்திரிச்சு நேரமாக எந்திரிச்சு உங்களுக்கு வேணுனது என்ன, உங்களுக்கு ஒர்க் அவுட்னா ஒர்க் அவுட் பண்ணுறது, ஒர்க் ஹார்டுனா அது பண்ணுறது, உங்கள் பிஸ்னஸுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறது, உங்களோட பேஷனுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறது, உங்கள் ஸ்டடீஸுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறது, அது ஒரு ஹார்டு தான். ஆனால் டெய்லி நீங்கள் இந்த கிரைண்டு கரெக்டாக அந்த ஹஸ்லிங் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். நீங்கள் நினச்ச இடத்துல நீங்கள் போயிருப்பீங்க. அந்த இடத்துலிருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெஸ்ட்டு பாசிபிள் ரிசல்ட்ஸ் வேணுமோ அது உங்களுக்கு வந்துடும். அப்போது லைஃப் அப்படி ஈஸியாகிடும். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் சூஸிங் யுவர் ஹார்ட். உங்களுக்கு இங்கே இப்போ இருக்கிற நிமிஷம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுமா, இல்லை உங்களோட ஃப்யூச்சர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுமா, இது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு சூஸ் ஹார்ட் டுடே, இன்றைக்கி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நாளைக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக இருந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, எஃபர்ட்லெஸ்ஸாக உங்கள் ஃப்ரூட் கையில் வந்துடும். அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் லக்கி இல்லை. இன்றைக்கி நீங்கள் இந்த ஹார்டு டெய்லி டே இன் அண்ட் டே அவுட் இந்த ஹார்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால தான் நாளைக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் பார்க்கும்போது லக்கி மாதிரி தெரியும்.
உலகத்தில் நீங்கள் லக்கின்னு நினைக்கிறவங்க யாரும் லக்கி கிடையாது. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நம்ம கண்முன்னில் படலை. நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க எந்திரிச்சு உட்காந்து அவங்க எக்ஸாமுக்கு படிச்சிருக்காங்களோ இல்லை அவங்களோட பிஸ்னஸ் மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க ஹெல்த் மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு பிடிச்ச டைம்லெல்லாம் தூங்கிட்டு பிடிக்கும் போதெல்லாம் ரெஸ்ட் எடுத்து பிடிச்ச மூவிக்கெல்லாம் போய் பிடிச்சவங்க கூடயெல்லாம் சுற்றும்போது அவர் உட்காந்து அவங்களோட பேஷனுக்காக அவங்களோட கோலுக்காக உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க இருக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியலன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து நம்ம இன்றைக்கி ஈஸியாக இருந்துக்கலான்னு நினைக்கிறோம். நாளைக்கு நம்ம லைஃப் எவ்வளோ கஷ்டம் ஆகும்னு யோசிக்கிறதே இல்லை. சூஸ் யுவர் ஹார்டு. டுடே ஹார்டாக இருக்கணுமா, டுமாரோ ஹார்டாக இருக்கணுமா? டுடே நீங்கள் இந்த டிசிப்ளினுங்கிற இந்த ஹார்ட்னஸ், இந்த ஹார்டான விஷயம் ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு லைஃப் வந்து அவ்வளோ ஈஸி. இல்லைன்னா உங்கள் டுமாரோ வந்து இதை விட எப்படியோ அதிகம் ஹார்ட். ஆனால் அந்த டைமில் நீங்கள் இல்லை நான் இப்போ போய் இதெல்லாம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் ஒருவேளை அந்த டைம் கூட முடிஞ்சுக்கலாம், நம்மளால் அது பண்ண முடியாமல் போயிடலாம். அப்போ அந்த ரிக்ரெட் வேறு வந்துடலாம். தட் ரிக்ரெட் இஸ் மச் ஹார்டர். So we have to choose which pain we want, the pain of regret or the pain of discipline. எது வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்களே. And which hard you choose will determine where you go. Today நீங்கள் ஹார்டாக வச்சுட்டிங்கன்னா tomorrow will be easy. Today ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டிங்கன்னா tomorrow will be very hard. So today make a choice. Choose to do the hard thing today. Choose to do the difficult thing today. மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் உழைச்சிடுங்க. உங்களோட ஆசை என்னமோ, உங்களோட பேஷன் என்னமோ, உங்களோட ட்ரீம் என்னமோ, கனவு என்னமோ அதுக்காக முழு முயற்சியாக ரிலன்ட்லெஸ்ஸாக உழைச்சிடுங்க. நாளைக்கு அவங்க எல்லாரும் கஷ்டப்படும்போது நீங்கள் சந்தோஷமாக சிரிப்பாக அழகாக உட்காந்துடலாம். இதுதான் மெசேஜ். இதை விட பேசுகிறதுக்கு இல்லை. ஹோப் இட் இஸ் வெரி வெரி கிளியர் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹோப் திஸ் வாஸ் ஆஃப் சம் யூஸ் டு யூ. பை பாய்.